வணக்கம் and welcome to the show. இது ராஜ் டிவி இன் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலுக்காக காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா அப்டேட்ஸும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற திரைப்படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை சூர்யா கதிர் கார்த்திகேயன் அப்படிங்கிற ரெண்டு டேரக்டர் சேர்ந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் சரோட அசிஸ்டன்ஸ் தான். ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எக்ஸைட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் KS ரவிக்குமார் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கனிஷ்கா, சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ் மேனன், சரத்குமார்னு மிகப்பெரிய கேஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேஸ்டிங்லாம் அவங்களுடைய கலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் எடுத்திருக்காங்க. செகண்ட் டே திடீர்னு 27 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டே பார்த்தீங்கன்னா திரும்பவும் குறைஞ்சிருச்சு 3 லட்சத்துக்கு. இப்படி வந்து ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கு இவங்களுடைய கலெக்ஷன். இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஹிட்லிஸ்ட் திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. யார் நீங்க ரெண்டு பேரும் என் மண்டையை போட்டு கொடையறீங்க? நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ரிலீஸ் ஆனதே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னா இந்த கருடன் திரைப்படத்தை சொல்லலாம். துரை செந்தில்குமாரோடைய டைரக்ஷனில் சூரி, சசிகுமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு கிராமத்து வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். சூப்பர் மாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு இதிலேருந்து இன்னும் ஃபேன் பேஸ் அதிகமாகிட்டு இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 கோடி தான் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேலேயே 3.5 கோடி எடுத்திருக்காங்க. செகண்ட் டே 5.5 கோடி, தேர்ட் டே 6.5 கோடின்னு இவங்களுடைய கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 25 கோடிக்கும் மேலே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கருடன் திரைப்படம் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து குற்ற பின்னணி அப்படிங்கிற திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்சசனில் தெரி மாசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சரவணன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவான இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே அதாவது ஓப்பனிங் டேல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம், செகண்ட் டேல 1 லட்சம், இப்படியே தான் மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் இவங்க 6 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த குற்ற பின்னணி திரைப்படம் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தல. போலீஸ்காரனுடைய முதல் டியூட்டியே எல்லாத்தையும் சந்தேகப்படுறதா. அப்ப நான் கிளம்புறேன். புஜ்ஜி அட் அனுப்பட்டி அப்படிங்கிற சில்ட்ரன்ஸ் ஃபிலிமும் நம்மளோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. குழந்தைகள்லாம் கலகலன்னு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு திரைப்படம் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் கிடைக்கல. ஓப்பனிங் டேல 1 லேக் எடுத்திருக்காங்க. அப்புறம் செகண்ட் டே, தேர்ட் டேலையுமே 1 லேக் தான் வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் இவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால புஜ்ஜி அட் அனுப்பட்டி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தல. Animals are derived by heart, not by chart. எல்லாட்டையும் வெட்டிட்டாங்கன்னு அப்போ புஜ்ஜியையும் வெட்டியிருப்பாங்கக்கா. நாங்கள் வீட்டுக்கே போகிறோம்க்கா. போன வாரம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் ஃபிலிமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் வித்தியாசமான ஒரு டைட்டில். அதுதான் தி அகாலி அப்படிங்கிற திரைப்படம். நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய கலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படம் ஒரு 3 to 4 கோடி வந்து பட்ஜெட்டில் தான் உருவாயிருக்கு. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே அதாவது ஓப்பனிங் டேல 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. செகண்ட் டே 3 லட்சம், திரும்பவும் 2 லட்சம், இதே மாதிரி மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் இவங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. போராடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு பல நேரங்கள்ல இருட்டு தான் எங்களுக்கு துணையா இருந்திருக்கு. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி.
இத்தனை நாள் நம்ம இந்த படத்தை பற்றி மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்லாம் பேசியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கு ஹரா திரைப்படம். இதை வந்து நம்ம பல நாள் எப்படா ரிலீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம்ல, இந்த வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹரா திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன், அனுமோல், யோகி பாபு, வனிதான் மிகப்பெரிய கேஸ்டிங் எடுத்திருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்கார் மோகன். ஸோ அவரோட கரியருக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல அஞ்சாமை அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்.பி. சுப்பராமன். அவரோட டைரக்ஷனில் இந்த படத்தில் விதார்த், வாணி போஜன் இணைந்து நடிச்சிருக்காங்க. விதார்த்தோட அந்த யதார்த்தமான நடிப்புக்காகவே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, எந்த இடத்த பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வழக்கில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்புறீங்களா சார்? நீங்கன்னு கேட்காதீங்க, நாமன்னு சொல்லுங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வித்தியாசமான கான்செப்டில் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் வெப்பன் அப்படிங்கிற திரைப்படம். குஹன் சென்னியப்பன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வசந்த், ரவி, சத்யராஜ்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் ஹியூமன் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவன் ஒன்றும் சூப்பர் ஹியூமன் இல்லை, அவன் ஒரு மான்ஸ்டர். இனிமேதான் கலியுகமே ஆரம்பமாக போகுது. ஹரிஹரன் டைரக்ஷனில் இனி ஒரு காதல் சிவம் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் அஜய் அண்ட் ஸ்வேதா தான் இணைந்து நடிச்சிருக்காங்க. படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது, மக்கள் மத்தியில் ரீச் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். நீனு நானு பாலா 3 மூளை தான். இப்போ அவனு சேர்ந்தானா 4 மூளை. மச்சான் 4 மூளை சேர்ந்தா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கிடைக்கும். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல தண்டுபாளையம் அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை டைகர் வெங்கட் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன்ல சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய காம்பினேஷன் கேட்கும் போதே படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு வருது. ஸோ உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கணும், குடிப்பேன். கால் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பையன் யுகேந்திரன் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. படம் முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியாவில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் வந்து திரைப்படமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் புலி. அங்க இருக்கிற சில திருட்டு ஆசாமிங்க கிட்ட பாதி விலையில வாங்கி வெள்ள ஹோல்சேல்ல விற்கிறான். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்ல இத்தனை படங்கள் கூட சேர்ந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படிங்கிற திரைப்படம். ஆல்ரெடி நம்ம பேட் பாய்ஸோட ப்ரீவியஸ் சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலுமே மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க போகுது. படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். போட்டு வாயில கண்ணை வச்சுக்கிறான்டா. இப்ப நீ வரல, நான் உன்னை போட்டுருவேன். மாமி காலிங். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுப்பா. அப்ப நீங்க போலீஸ் இல்லையா? நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகாராஜா அப்படிங்கிற திரைப்படம் நம்ம செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ் அப்படின்னு மிகப்பெரிய கேஸ்டிங்லாம் எடுத்திருக்காங்க. படத்தை யார் டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்திலன் சுவாமிநாதன் தான். ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக விஜய் சேதுபதியோட ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போது. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு, எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? தயவு செஞ்சு என் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை மாத்தி அப்படிங்கிற திரைப்படம் தான். டைட்டிலே கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் சிரிப்பாகவும் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாபதி ராமையா, மதுரை முத்து, வித்யுராமன். இந்த கேஸ்டிங் பார்த்தாலே தெரியுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்டை நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். யார் யார் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல வந்து கேட்டை போட்டுக்கிட்டு ஏண்டா ரோட்ல பொறுக்கிற ஹார்ட் ஒர்க்கடா. உனக்கு நான் பிள்ளையா போறேன், இந்த ரோட்ல தான் பொறுக்கணும். பிதா அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த பிதா திரைப்படத்தை கார்த்திக் குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷன்ல மதி தான் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. யார் இந்த மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமானியன் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் இந்த படத்துல ஹீரோவா அறிமுகமாகிறாரு. ஸோ இவருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மழை
பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த திரைப்படம் அடுத்த வாரம் மேபி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன். அவரோட டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் டைட்டில் கேட்கும் போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வித்தியாசமான ஒருத்தரால் மட்டும்தான் இந்த மாதிரி படத்தில் நடிக்க முடியும். அதனால தான் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் எந்த திரைப்படம் முதல்ல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 2. சங்கரோட டைரக்ஷனில் உலக நாயகன் கமலஹாசன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. போஸ்டர் டீசர் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ரீசெண்டாக இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சில் இன்னொரு விஷயத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 7ஆம் தேதி தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வாரம் இந்தியன் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை போய் தியேட்டரில் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்க. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இந்தியன் இஸ் பேக். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன் பார்ட் 2 அப்படிங்கிற திரைப்படம் தான். அருண்குமாரோட டைரக்ஷனில் சியான் விக்ரம் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஏற்கனவே விக்ரம்க்கு வந்துட்டு பல படங்கள் பெண்டிங்லேயே இருக்குது, ரிலீஸே ஆகாமல். ஸோ இந்த படத்தையாவது ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த வாரம் என்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி எல்லா எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸும் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.